வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் நாங்கள் பொருளியல் தேர்ச்சி 9 சர்வதேச வர்த்தகம் என்ற பகுதி படிக்க ஆரம்பிக்கிறோம். இது 12 பாட அலகிலே 9வது பாட தேர்ச்சி இன்று நாங்கள் கற்க உள்ளோம். இந்த 9வது பாடத்தில் பகுதி 2 தனி கேள்வி வருவதில்லை. 9வது 10வது தேர்ச்சிகளை உள்ளடக்கியதாக ஒரு அமைப்பு கட்டுரை வினா உங்களுக்கு 20 புள்ளிக்கு வரும். பின்னர் அது 10 புள்ளிக்கு மாற்றப்படும். மொத்தமாக 9வது 10வது தேர்ச்சிகளை உள்ளடக்கிய பகுதியிலிருந்து 9 பல்வேறு வினாக்கள் வர முடியும். இதன் மூலம் நீங்கள் இறுதி பரீட்சைக்கு புள்ளிகளை பெற வேண்டிய ஒரு பாடப்பிறப்பாக இது காணப்படுகிறது. நாங்கள் இன்று சர்வதேச வர்த்தகம் என்ற 9வது தேர்ச்சியோட சம்பந்தப்பட்ட விடயங்களை கற்றுக்கொள்வோம். இந்த 9வது தேர்ச்சி 5 தேர்ச்சி மட்டங்கள் கொண்டது. முதலாவது தேர்ச்சி மட்டம் சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையான கோட்பாடுகள் பற்றியது. தேர்ச்சி அந்த 9வது தேர்ச்சியினுடைய 2ஆம் பகுதியானது சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு வழிமுறைகள், சுதந்திர வர்த்தகம் பற்றிய விடயங்களை சொல்கிறது. 3வது பகுதி வர்த்தக மாற்று விகிதம். அதுக்குள்ள நாங்கள் பண்ட வர்த்தக மாற்று வீதம், வருமான வர்த்தக மாற்று வீதம் 2 விடயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனுடைய 4வது பகுதியாக சர்வதேச வர்த்தக ஒருங்கிணைப்புகள், சர்வதேச ஒப்பந்தங்கள், உலகமயமாக்கல் சம்பந்தமான விடயங்களை கொண்டதாக இருக்கும். 5வது பகுதியானது இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதி கட்டமைப்புகளை பற்றிய ஒரு விளக்கமாக அமைய முடியும். 5 தேர்ச்சி மட்டங்கள் கொண்ட பாடப்பரப்பாக 9வது பாடம் காணப்படுகிறது. இதில் நாங்கள் முதலாவது இன்றைக்கு பார்க்க வேண்டிய விடயம் சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையான கோட்பாடுகள் பற்றிய விடயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு பாட தொடக்கத்துக்காக சர்வதேச வர்த்தகம் அப்படி என்றால் என்ன என்று சொல்ல போனால், ஒரு நாடு உலகில் உள்ள ஏனைய நாடுகளோட பொருட்களையும் சேவைகளையும் பரிமாற்றம் செய்கின்ற செயற்பாடு சர்வதேச வர்த்தகம் அப்படி சொல்லப்படுகிறது. பொதுவாக சர்வதேச வர்த்தகம் 2 பிரிவுகள் கொண்டது. ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், மற்றது இறக்குமதி வியாபாரம். ஏற்றுமதி வியாபாரம் என்பது ஒரு நாடு தன்னுடைய உற்பத்திகளை ஏனைய நாடுகளுக்கு விற்பனை செய்தல். இறக்குமதி வியாபாரம் என்பது ஒரு நாடு உலக நாடுகளிலிருந்து தனக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல் என்று நாங்கள் எளிமையாக வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ளலாம். இது பொதுவாக நான் சர்வதேச வர்த்தகத்துக்குரிய ஒரு அடிப்படையான விளக்கம். எங்களுடைய இன்றைய பார்வை, இன்றைய பகுதி இது பற்றியது பொருளியல்ல நாடுகள் சர்வதேச வர்த்தகத்தை மேற்கொள்வதற்குரிய அடிப்படைகள் என்ன கோட்பாடுகளின் அடிப்படையில் சர்வதேச வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றிய பகுதிதான் இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சும்மா வர்த்தகம் செய்கிறதுக்குள்ளே சர்வதேச வர்த்தகம் மேற்கொள்வதற்கு சில அடிப்படையான கோட்பாடுகள் இருக்கிறது. நிறைய கோட்பாடுகள் இருந்த போதும் எங்களுடைய பாடத்திட்டத்துக்கள்ல 2 கோட்பாடுகளை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று முழு நன்மை கோட்பாடு, மற்றது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. இந்த 2 கோட்பாடுகளும் பாஸ் பேப்பர்ல கேள்வி வராத ஆண்டே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் முக்கியமான பகுதிகள். இப்ப ஒன்றை பார்ப்போம். நாடுகள் ஏன் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்குரிய அடிப்படை என்ன, அந்த அடிப்படைகளை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, சர்வதேச வர்த்தகத்தால் தோன்றுகின்ற நன்மைகள் என்ன, அந்த நன்மைகள் உருவாகின்ற வழிமுறை என்ன, நன்மைகள் நாடுகளுக்கு இடையே எவ்வாறு பங்கிடப்படுகின்றன என்ற இந்த அடிப்படையான விடயங்களை எல்லாம் 2 கோட்பாடுகள் மூலமாக நாங்கள் இங்கே பார்க்க போறோம். அது ஒன்றுதான் பிள்ளைகள் முழு நன்மை கோட்பாடு, மற்றது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. இது நாங்கள் முதலாவது முழு நன்மை கோட்பாடு என்ற விடயம் பார்ப்போம்.
அப்படி பார்க்கிற பொழுது இதுக்குள்ள என்னென்ன விஷயம் பார்க்க வேணும்? முழு நன்மை கோட்பாடு என்பது நான் படிப்பதா இருந்தா என்னென்ன விடயங்களை பார்க்க வேணும்? முதலாவது, முழு நன்மை என்றால் என்ன? அப்படி என்றால் என்ன? முதலாவது விடயம். ரெண்டு, முழு நன்மையை ஒரு எண் உதாரணத்தின் மூலம் நாங்கள் எப்படி விளக்கலாம்? எண் உதாரணத்தின் மூலம் எப்படி விளக்கலாம்? மூன்றாவது, முழு நன்மையின் அடிப்படையில உற்பத்தி வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நன்மைகள் எவ்வாறு நாடுகளுக்கு இடையே பகிர்வு செய்யப்படுகின்றன? நாலாவது விடயம், இந்த உற்பத்தி வர்த்தகத்தினுடைய நன்மைகளை எவ்வாறு நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையில காட்டலாம்? ஐந்தாவது விடயம், முழு நன்மை கோட்பாட்டினுடைய குறைபாடு என்ன, அதனுடைய பலவீனம் என்ன என்ற 5 தலைப்புக்கு கீழே நாங்கள் இன்றைக்கு முழு நன்மை கோட்பாட்டை பார்க்க போகிறோம். ஒன்று, முழு நன்மை என்றால் என்ன? முழு நன்மையை எண் உதாரணங்கள் மூலம் எவ்வாறு நாங்கள் விளக்க போறோம்? முழு நன்மை கோட்பாட்டினுடைய அடிப்படையில உற்பத்தி வர்த்தகம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நன்மைகள் நாடுகளுக்கு இடையே எவ்வாறு பகிர்வு செய்யப்படுகின்றன? அந்த நிலைமையை எவ்வாறு நாங்கள் உற்பத்தி சாத்திய வழியில காட்டலாம்? இந்த முழு நன்மை கோட்பாட்டினுடைய குறைபாடுகள் என்ன என்ற விடயங்களை இன்றைய இந்த பாடப்பரப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்காக பிள்ளைகள் உங்களுக்கு நான் அந்த கையேடுகளை பாருங்கள். கையேடுகளில இதற்குரிய மேலதிக விளக்கங்கள் இருக்கு. நான் அடிப்படை விளக்கங்கள் இங்கே தருகிறேன். உங்களுடைய கையேடுகளை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்ப நாங்கள் முழு நன்மை அப்படி என்றா என்ன என்று பார்ப்போம். இந்த முழு நன்மை கோட்பாடு என்பது விளைதிறனை அடிப்படையாக கொண்ட கோட்பாடு. விளைதிறன் கோட்பாடு. விளைதிறனுக்கு என்ன வாய்ப்பாடு? உள்ளீட்டின் மேல் வெளியீடு. இதுதான் விளைதிறனுக்குரிய வாய்ப்பாடு. இந்த விளைதிறன் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான் முழு நன்மை. விளைதிறன் என்பதனுடைய மீனிங், கருத்து, உள்ளீடு ஒன்றுக்கான வெளியீடு எவ்வளவு அல்லது வெளியீடு ஒன்றை பெறுவதற்கான உள்ளீடு எவ்வளவு என்பதனை ஆராய்வதுதான் விளைதிறன் கோட்பாடு. இந்த விளைதிறனின் அடிப்படையில தான் முழு நன்மை கோட்பாடு முன்வைக்கப்படுகிறது. இந்த கோட்பாட்டை முன்வைத்தவர் ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தையாகிய ஆடம் ஸ்மித்தினால்தான் முதலாக சர்வதேச வர்த்தகத்துக்குரிய இந்த அடிப்படை கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. இப்ப நாம முழு நன்மை என்றால் என்ன அப்படி வரவிலக்கணப்படுத்தினால், 2 நாடுகள் உள்ளீடுகளை கொண்டிருக்கிற 2 நாடுகளுக்கு நாங்கள் சமமான உள்ளீடுகளை வழங்குவோம். அப்படி சமமான உள்ளீடுகளை வழங்குற பொழுது எந்த நாடு கூடிய வெளியீட்டினை மேற்கொள்ள முடியும்? உள்ளீட்டுக்கான வெளியீட்டினை உயர்வாக கொண்ட நாடு என்ன? உதாரணத்துக்கு 2 நாடு எடுப்போம். ஏ நாடு, பி நாடு. 2 பேருக்கு ஒவ்வொரு உள்ளீடு கொடுப்பார். அந்த உள்ளீட்டினை கொண்டு எந்த நாடு அதிக வெளியீட்டினை மேற்கொள்ள முடியும் என்றால் அந்த நாடு அப்பொருளில் முழு நன்மை கொண்டது. இதை மற்ற பக்கம் மாற்றி சொன்னால், ஒரு வெளியீட்டினை பெறுவதற்கு எந்த நாடு குறைந்த உள்ளீட்டினை கொண்டது? வெளியீடு ஒன்றை பெறுவதற்கு குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்துதலும் முழு நன்மை என்று சொல்லலாம். அப்ப முழு நன்மை நாங்கள் விளைதிறனை அடிப்படையாக கொண்டுதான் விளக்க போறோம். அப்ப குறைந்த உள்ளீட்டை கொண்டு கூடிய வெளியீட்டை செய்யக்கூடிய நாடு அல்லது வெளியீடு ஒன்றை பெறுவதற்கு குறைந்த உள்ளீட்டினை கொண்ட நாடு முழு நன்மை உடையது. அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா, வரவிலக்கண ரீதியா சொல்ல போனால், ஒரு நாடு ஏனைய நாடுகளை காட்டிலும் குறைந்த உள்ளீட்டிலே அல்லது உள்ளீட்டு செலவில வெளியீட்டை பெறக்கூடியதா இருந்தால் அந்த நாடு அப்பொருளில் முழு நன்மை கொண்டது. மாறாக அதிக அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தி செலவின் அடிப்படையில் வெளியீட்டில் ஒரு நாடு பெற முடியுமாயின் அந்த நாடு அப்பொருளின் உற்பத்தியில முழு நன்மை பெறவில்லை. ஒரு உதாரணம் பார்ப்போம் பிள்ளைகள். இலங்கையும் இந்தியாவையும் எடுப்பார். 2மே தேயிலை உற்பத்தி செய்கின்ற நாடு. இப்ப இலங்கையிலேயும் ஒரு
தொழிலாளி எடுப்பான், இந்தியாவிலும் ஒரு தொழிலாளி எடுப்பான். இலங்கையில இருக்கிற தொழிலாளி ஒரு தொழிலாளி சராசரியாக ஒரு நாளைக்கு 5 கிலோகிராம் தேயிலையை உருவாக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு சராசரியாக 3 கிலோகிராம் தேயிலையைத்தான் உருவாக்கலாம். அப்படி சொன்னால் இந்தியாவை விட இலங்கை தேயிலை உற்பத்தியில் முழு நன்மை கொண்டுள்ளது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஆடையை உருவாக்குவதற்கு இலங்கை ஒரு ஆடையை உருவாக்குறதுக்கு இலங்கை 3 ஊழிய மணித்தியாலத்தை பயன்படுத்துகிறது. இந்தியா அதே ஆடையை உருவாக்குறதுக்கு 2 ஊழிய மணித்தியாலத்தை பயன்படுத்துகிறது. அவ்வாறாயின் இலங்கையை விட இந்தியா ஆடை உற்பத்தியில் முழு நன்மை கொண்டது. ஏன்னா இலங்கை ஒரு ஆடையை உருவாக்குறதுக்கு 3 மணித்தியாலம், இந்தியா அதே ஆடையை உருவாக்குறது 2 மணித்தியாலம். அப்ப குறைந்த உள்ளீட்டோட ஒரு வெளியீட்டை செய்யக்கூடிய நாடாக இங்க இந்தியா இருக்கிறபடியா ஆடை உற்பத்தியில இலங்கையை விட இந்தியா முழு நன்மை கொண்டது. அதே போல என்ன தேயிலைக்கு நான் சொன்ன பொழுது இலங்கையின் ஒரு தொழிலாளி 5 கிலோகிராம் தேயிலையை உருவாக்கலாம், இந்தியாவின் ஒரு தொழிலாளி 3 கிலோகிராம் தேயிலையைத்தான் உருவாக்கலாம். இந்தியாவை விட இலங்கை தேயிலை உற்பத்தியில் முழு நன்மை கொண்டுள்ளது. இதன் முழு நன்மைக்குரிய அடிப்படை விளக்கம் மீளவும் ஒரு வலியுறுத்துவோம் பிள்ளைகள். முழு நன்மை என்றால் என்ன? முழு நன்மை என்பது ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளை காட்டிலும் குறைந்த உள்ளீட்டுடன் அல்லது உள்ளீட்டு செலவுடன் வெளியீட்டினை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் முழு நன்மை. மற்ற பக்கம் சொல்ல போனால் ஒரு நாடு ஏனைய நாடுகளை காட்டிலும் அதிக உள்ளீடுகளை பாவிச்சு அல்லது அதிக உற்பத்தி செலவில ஒரு பொருளை ஆக்குமாயின் நாடு அப்பொருளில் முழு நன்மை பெறவில்லை. இதான் முழு நன்மைக்குரிய வரைவிலக்கணம். தெளிவாக இருக்கா பிள்ளைகள்? முழு நன்மை என்கின்ற கோட்பாடுக்குரிய வரைவிலக்கணம் இவ சொல்லி இருக்கிறேன். உடைய கையேட்டில இது தெளிவாக வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். 2வது விடயத்துக்கு வருவோம். இந்த முழு நன்மை கோட்பாட்டை நான் ஒரு எண்ண உதாரணத்தின் மூலம் காட்டுகிறேன். இலங்கையை எடுத்துக்கொள்வோம். இலங்கை, இந்தியா 2 நாட்டை எடுத்துக்கொள்கிறோம். இங்கே இலங்கையும் இந்தியாவும் தேயிலையினையும் உருவாக்கலாம், துணியினையும் உற்பத்தி செய்யலாம் என்று வைத்துக் கொள்வோம். துணியினையும் உற்பத்தி செய்யலாம். அப்ப இலங்கைக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு உள்ளீடு கொடுக்கிறோம், இந்தியாவுக்கும் ஒரு உள்ளீடு கொடுக்கிறோம், 2 பேருக்குமே ஒரு உள்ளீடு கொடுக்கிறோம். அப்ப இலங்கையை கேட்போம், ஒரு உள்ளீடு தந்தா நீங்க எவ்வளவு தேயிலையை உருவாக்குவீங்க? 10 கிலோகிராம் தேயிலையை உருவாக்குவேன், அல்லது நான் 5 மீட்டர் துணியினை உருவாக்குவேன். துணி மீட்டர்ல பார்ப்போம், என்ன தேயிலையை கிலோகிராமில பார்ப்போம். அப்ப இலங்கைக்கு ஒரு உள்ளீடு கொடுப்போம், எவ்வளவு நீங்க தேயிலை உருவாக்குவீங்க? 10 கிலோகிராம் தேயிலை உருவாக்குவேன். அல்லது நாங்கள் 5 மீட்டர் துணியை உருவாக்குவோம். இந்தியாவுக்கும் அதே ஒரு உள்ளீடு கொடுப்போம், எவ்வளவு தேயிலை உருவாக்குவீங்க நீங்க? நாங்கள் 6 கிலோகிராம் தேயிலையை தான் உருவாக்கலாம், அல்லது 8 மீட்டர் துணியை உருவாக்கலாம் என்று இந்தியா சொல்லுது. அப்ப இந்த உதாரணத்தின் படி பார்க்கிற பொழுது இலங்கை ஒரு உள்ளீட்டை கொண்டு 10 கிலோகிராம் தேயிலை, இந்தியா 6 கிலோகிராம் தேயிலை. இந்தியாவை விட இலங்கை அதிக அளவு தேயிலையை உருவாக்க கூடியது. எனவே தேயிலை உற்பத்தியில இலங்கை முழு நன்மை கொண்டது. ஒரு உள்ளீட்டை இலங்கைக்கு கொடுத்த பொழுது அது 5 மீட்டர் துணியை தான் மேக்சிமம் உருவாக்கலாம். அதே இந்தியா ஒரு உள்ளீட்டை கொடுத்தால் மேக்சிமம் 8 மீட்டர் துணியை உருவாக்கலாம். இலங்கையை விட இந்தியா அதிக அளவு துணியினை உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறது. ஆகவே துணி உற்பத்தியில இந்தியா முழு நன்மை கொண்டது. இந்த உதாரணம் என்னதை காட்டுது பிள்ளைகள்? ஒரு உள்ளீட்டுக்கான வெளியீடு காட்டப்பட்டிருக்குது. அப்ப வெளியீட்டு அடிப்படையில பார்க்கிற பொழுது தேயிலை உற்பத்தியில இந்தியாவை விட இலங்கை அதிகமாக்குறபடியால் இலங்கை முழு நன்மை கொண்டது. துணி உற்பத்தியை பார்க்கிற போது இலங்கையை விட இந்தியா அதிகம் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடியா இந்தியா முழு நன்மை கொண்டது. அதுக்கு என்ன செய்ய வேணும்? இலங்கை தேயிலையை உருவாக்கி இந்தியாவுக்கு கொடுக்க வேணும்,
இந்தியா துணியை உருவாக்கி இலங்கைக்கு கொடுத்தால் முழு நன்மையின் படியான ஒரு வர்த்தக சாத்தியப்பாடு அங்கே உருவாக்க முடியும். ரைட்? ஓகே, இதை நாங்கள் உள்ளீட்டு அடிப்படையில பார்ப்போம். இது பிள்ளைகள் ஒரு உள்ளீட்டினுடைய வெளியீடு அட்டவணைக்குள்ள இருக்கு. இப்ப நாங்க இரண்டாவது விடயம் சொல்ல போறோம். உள்ளீட்டு அணுகுமுறையில இது எப்படி பார்க்கலாம், உள்ளீட்டு அணுகுமுறையில எப்படி இந்த முழு நன்மை கோட்பாட்டை புரிந்து கொள்வோம் என்று பார்ப்போம். இப்ப பாருங்கடா, இது எப்படி விளக்கம் கொடுப்போம்னு சொன்னால், இப்ப இங்கேயும் இலங்கை ரெண்டு பார்ப்போம். பிரான்ஸையும் இங்கிலாண்டையும் எடுப்போம். பிரான்ஸும் இங்கிலாந்து ரெண்டு நாடுகள் எடுப்பாங்க. இப்ப இவங்க கணனியையும் உற்பத்தி செய்கிறாங்க, வாகனம் உற்பத்தி செய்வதாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது பிரான்சுக்கு நாங்க ஒரு வெளியீட்டுக்கான உள்ளீடு கொடுப்போம். இப்ப பிரான்ஸை பொறுத்தவரையில ஒரு கணனியை பெற வேணுமாக இருந்தால் அவர்கள் 5 ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும். இங்கிலாந்து பொறுத்தவரையில ஒரு கணனியை உருவாக்குவதா இருந்தால் 3 ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும். வாகனத்தை பொறுத்தவரையில பிரான்ஸ் ஒரு வாகனத்தை உருவாக்குவதாக இருந்தால் 6 ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும். இங்கிலாந்து ஒரு வாகனத்தை உருவாக்குவதாக இருந்தால் 10 ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே சொல்லப்பட்டது ஒரு உள்ளீட்டுக்கான வெளியீடு எவ்வளவு பார்த்தனாங்க. இப்ப இங்கே ஒரு வெளியீட்டை பெறுவதற்கு எத்தனை ஊழியர்கள் தேவை, எத்தனை உள்ளீடு பார்க்கிறோம். இங்க பார்க்கப்பட்ட விடயம் எப்படிப்பட்டது, ஒரு வெளியீட்டை பெறுவதற்கு எத்தனை ஊழியர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த அட்டவணைக்குள்ள உள்ள டேட்டா என்னத்தை பற்றி சொல்லுது, உள்ளீட்டை பற்றி சொல்லுது. இப்ப பாருங்க, திருப்பியும் சொல்கிறேன். இப்பொழுது ஒரு கணனியை உருவாக்குவதா இருந்தால் பிரான்சுக்கு 5 ஊழியர்கள் தேவை. ஒரு கணனியை உருவாக்குறதா இருந்தால் இங்கிலாந்துக்கு 3 ஊழியர்கள் தேவை. என்ன, பிரான்சுக்கு ஒரு வாகனத்தை உருவாக்குவதா இருந்தா 6 ஊழியர்கள் தேவை. இங்கிலாந்துக்கு ஒரு வாகனத்தை உருவாக்குறதா இருந்தா 10 ஊழியர்கள் தேவை. இப்ப கணனியை உருவாக்குறது பிரான்சுக்கு 5 லேபர், இங்கிலாந்துக்கு 3 லேபர். குறைந்த ஊழியர்களை கொண்டு கணனியை உருவாக்கக்கூடிய நாடு எது, இங்கிலாந்து. ஆகவே இங்கிலாந்து கணனி உற்பத்தியில முழு நன்மை கொண்டது. ஒரு வாகனத்தை உருவாக்குறதற்கு பிரான்சுக்கு 6 ஊழியர் தேவை, இங்கிலாந்துக்கு 10 ஊழியர் தேவை. ஆகவே குறைந்த ஊழியரை கொண்டு வாகனத்தை உருவாக்கக்கூடிய நாடு எது, பிரான்ஸ். அப்ப பிரான்ஸ் வாகன உற்பத்தியில் முழு நன்மை கொண்டது. இந்த ரெண்டுமே முழு நன்மையை தான் கதைக்கிறோம் பிள்ளைகள். இங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க, ஒரு உள்ளீட்டுக்கான வெளியீட்டை வச்சு கொண்டு யார் முழு நன்மை கொண்டவர்கள். இங்க என்ன சொல்ல வரோம், ஒரு வெளியீட்டுக்கு யார் குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையில நாங்கள் வர்த்தகத்தினுடைய சாத்தியப்பாட்டை சொல்றோம், முழு நன்மையை அளவிடுறோம். ஆகவே கணனி உற்பத்தியில் இங்கிலாந்தும் வாகன உற்பத்தியில் பிரான்சும் முழு நன்மையை கொண்டிருக்குது. இப்ப இங்கிலாந்து கணனியை உருவாக்கி பிரான்சுக்கு கொடுக்கும், பிரான்ஸ் என்ன வாகனத்தை உருவாக்கி இங்கிலாந்துக்கு கொடுக்கும். இதன்படி ஒரு வர்த்தக சாத்தியப்பாடு உருவாகும் முழு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையில். அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி விளங்கி கொண்டீங்க பிள்ளைகள்? என்ன சொல்ல வாரன், முழு நன்மையை நாங்க 2 பேஸ். ஒன்று என்னது, எங்களுக்கு ஒன்று வெளியீட்டு அடிப்படையிலும் கணிக்கலாம், இன்னொன்று உள்ளீட்டு அடிப்படையிலும் கணிக்கலாம். வெளியீடு என்னன்னு பார்க்க வேணும். ஒரு உள்ளீட்டுக்கு யார் அதிக வெளியீடு மேற்கொள்கிறார்களோ அவர்கள் முழு நன்மை கொண்டவர்கள். உள்ளீட்டு அடிப்படையை பார்க்கிற போது ஒரு வெளியீட்டுக்கு யார் குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் முழு நன்மை கொண்டவர்கள். இதுதான் இந்த முழு நன்மைக்கான எண்ணுதாரணம். 2 விடயம் சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது விடயம், முழு நன்மை என்றால் என்ன, வரவிலக்கணம். 2, முழு நன்மையை நாங்கள் எண்ணுதாரணத்தின் மூலம் விளக்கி இருக்கிறோம். இந்த விளக்கத்துக்கு நாங்கள் 2 பேஸ், ஒன்று வெளியீட்டு அடிப்படையிலான விளக்கம், இன்னொன்று உள்ளீட்டு அடிப்படையிலான விளக்கம் பார்த்திருக்கிறோம். தெளிவாக விளங்கியதா இந்த பகுதி? இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போறோம்,
இந்த முழு நன்மையை பின்பற்றினால் உற்பத்தி வர்த்தகம் அதிகரிக்குமா இல்லையா என்ற விளக்கத்தை நாங்க பார்க்க போறோம். ரைட், விளங்குது அல்லவா?